கிறிஸ்துக்குள்ள எனக்கு பிரியமானவர்களே என்று பாஸ்ட் காலத்தில் 4ஆம் வாரத்தில் நாங்கள் சனிக்கிழமைக்கு கால்படுகின்றோம். இந்த நாளிலே இறை வார்த்தையை புனித பவுல் அடிகளார் பர்னபாஸ் இருவரும் மக்களுக்கு மறையை போதிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அந்த இடத்துல இருந்த யூத மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு எதிராக செயற்பட்டு பொறாமையின் காரணமாக அந்த இடத்திலே அவர்களை விரட்டி அடைக்க முயற்சி செய்கின்ற பொழுது, இடேறுகளாக அந்த வேற்று இனத்தவர்களாக இருந்த அவர்களுக்கு இந்த இறை வார்த்தையை கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் சந்தோஷத்தோடு இதனை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு அந்த இறை வார்த்தையின் ஊடாக வாழ்ந்து இறை ராஜ்யத்தின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கை உண்மையாக மாற வேண்டுமானால் இறை வார்த்தையை நம்புகின்ற ஒருவருடைய வாழ்க்கை இறைவனில் மாத்திரம் தங்கி வாழ வேண்டியவருடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இறைவனை அடித்தளமாக கொண்டு, இறைவனிலே நாங்கள் தஞ்சம் கொண்டு, இறைவனிலே நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அவரோடு தங்கி வாழுகின்ற பொழுது அந்த நபருடைய வாழ்க்கை உண்மையாகவே மாறும். இறைவார்த்தையினுடைய வாழ்க்கையிலே உண்மையாக ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தும். இன்றைய நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலே நாங்கள் பார்ப்பது, இவ்வாறான குணங்கள் இல்லாத காரணத்தினாலே இவ்வாறு பலதரப்பட்ட வாய்ப்புகளை, பலதரப்பட்ட இந்த செயற்பாடுகளை செய்வர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோமானால் உண்மையாகவே இறைவனுடைய வார்த்தை இல்லாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எம்டியாக அல்லது வெறுமையாக இருக்கின்றது. ஒரு வெறுமையானுடைய வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு நபரோடு, ஆன்மீகம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நபரோடு நாங்கள் கதைக்கின்ற பொழுது அல்லது விவாதிக்கின்ற பொழுது அவரோடு எங்களுக்கு விவாதம் செய்ய முடியாமல் இருக்கும். காரணம் என்ன? நாங்கள் என்ன சொல்லுவது என்று அந்த நபரால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய வாழ்க்கையிலே பொறுமை என்பதை காணக்கூடியதாக இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பதனை காணக்கூடியதாக இல்லை. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கை இறை வார்த்தையிலே அல்ல தங்கி இருப்பது, அவருடைய வாழ்க்கை மற்ற காரணங்களிலே தங்கி இருக்கின்றது. எனவே நாங்கள் இறைவனுக்குள்ளே தாங்கி வாழுகின்ற இறைவனுடைய வார்த்தையை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற சந்தோஷமாக இருக்கின்ற வாழ்க்கை உண்மையாகவே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய, சமுதாய மாற்றத்தினை, குடும்ப மாற்றத்தினை, பங்கிலே மாற்றத்தினை, நாட்டிலே மாற்றத்தினை ஏற்படுத்தும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு எதிராக செயற்பட வேண்டும், மற்றவன் எப்படி போனாலும் சரி என்று வாழுகின்றவருடைய வாழ்க்கை ஒரு நாள் மாற்றமடையாது. எனவே அது மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.